323 ரன் அடிச்சா இந்த ஃபாரினர்ஸ் டீமை நம்ம ஜெயிச்சிடலாம். நம்ம கிராமத்து மக்களும் பேட்டிங் விளையாடுறதுக்காக உள்ள இறங்குறாங்க. நம்ம ஹீரோக்கு போட்ட ஃபர்ஸ்ட் பாலையே 4 அடிச்சிடுறாரு. அதே மாதிரியே ரெண்டாவது பாலும் அடிக்கலாமேன்னு போறப்ப அவுட் ஆயிடுறாரு. அப்புறம் தான் சொல்றாங்க இது நோ பால்னு சொன்னனால அது நாட் அவுட்னு சொல்லிடுறாங்க. இந்த மேலாச்சும் நம்ம நின்னு கவனமா விளையாடணும்னு பொறுமையா விளையாட ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கத்து நம்ம சிங் 4-6 அடிச்சுட்டு ஒரு ஓவர்லயே அவுட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல இருக்கிற கேட்சே பிடிக்க தெரியாத இவன் வந்து வர பால எல்லாத்தையுமே காட்டா மாதிரி அடிக்கிறான். கடைசியில இவனும் ஸ்டெம்ப் அவுட் ஆகி வெளியில போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த கிராமத்திலே இருக்கிற குதிரைக்கு லாடம் கட்டுறவன் விளையாடலான்னு வரான். அவன் நல்லா தான் விளையாண்டாலும் அங்க இருக்கிற எல்லா ஃபாரினர்ஸும் இவனை கடுப்பேத்தனால அந்த வெறுப்புலயே இவன் அவுட் ஆயிடுறான். அதுக்கப்புறம் வெள்ளக்காரனுங்களுக்கு ஸ்பை வேலை பார்த்தவன் பேட்டிங் விளையாடலான்னு வரான். நம்ம கிட்ட காசை வாங்கிட்டு அந்த ஊர் மக்களுக்கு உண்மையா இருக்கான்னு இந்த ஃபாரினர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பிளான் போட்டு அவன் விளையாடுறப்ப வேணுக்குனே அவனோட முகத்திலேயே பால போட்டுறாங்க. இதனால அவன் அந்த ஸ்டெம்ப் மேலேயே விழுந்து அவனும் அவுட் ஆயிடுறான். இது மாதிரி ஒரு நாள்லயே 5 விக்கெட் போயிடுது. இதனால கிராம மக்கள் எல்லாருமே ரொம்ப கவலைப்படுறாங்க நம்ம தோத்துருவோன்னு. அடுத்த நாள் நம்ம ஹீரோ விளையாடுறப்ப அடிக்கிற எல்லா பாலுமே 4-6ன்னு பறக்க ஆரம்பிக்குது. ஆனா நம்ம ஹீரோ கூட பார்ட்னரா விளையாடுறவரு ரொம்ப வயசானனால அவரால் ஓட முடியாம ரன் அவுட் ஆயிடுறாரு. அப்புறமா அந்த ஊர்லயே இருக்கிற ஒரு சாமியார் விளையாடலாமான்னு வராரு. அவரு 4-6 அடிச்சுட்டு அவரு கேட்ச் அவுட் ஆயிட்டு வெளியில போயிடுறாரு. இப்ப அடுத்ததா இன்னொருத்தவர் விளையாடுறப்ப அவரோட கால் சுளுக்குறனால அவரால் ஓட முடியாது. இதனால அவருக்கு பதிலா ஒரு சின்ன பையனை ரன் மட்டும் ஓட வைக்கிறாங்க. அவருக்கு கால் சுளுக்கி இருந்தாலும் அவர் அடிக்கிற எல்லா பாலுமே பறக்க ஆரம்பிக்குது. இந்த பக்கத்து நம்ம ஹீரோவும் பொலன்னு பொழக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க அவ்வளவு பிளான் போட்டு இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப்பை சுத்தமா பிரிக்கவே முடியல. இப்ப கடைசியா நம்ம ஹீரோ செஞ்சுரியே போட்டுறாரு. இதனா பாக்குற கிராம மக்களும் ஃபாரினர்ஸும் எந்திரிச்சு கையினா தட்டுறாங்க. இப்ப 293 ரன் அடிச்சிடறாங்க. 18 பால்ல 30 ரன் எடுக்கணும். இப்படி நல்லா போயிட்டு இருக்கும் போது அந்த சின்ன பையன் ரன் அவுட் ஆயிடுறான். அதனால அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கோழி பிடிக்கிற ஒரு பேட்டிங் இறங்குறாரு. விளையாடிட்டு ரன் ஓடுறப்ப நம்ம ஹீரோ கீழே விழுந்துருவாரு. நம்ம ஹீரோ அவுட் ஆயிடக்கூடாதுன்னு இவரே வேணுக்குனே போய் அவுட் ஆயிடுறாரு. இப்ப கடைசியா கை சரியில்லாத ஒரு ஆடலாலும் வந்திருப்பாரு. இன்னும் 6 பாலுக்கு 10 ரன் அடிக்கணும். அந்த ஓவர்ல ஃபர்ஸ்ட் பாலையே நம்ம ஹீரோ 4 அடிச்சிடுறாரு. ரெண்டாவது பால் 4-6 போவாதனால ரன் ஓடிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் கடைசி 2 பால் தான் இருக்கு, நீ எப்படியாவது சிங்கிள் தட்டி விட்டுருன்னு சொல்றாரு. ஆனா கடைசி பால் ரன் ஓடுறப்ப ரன் அவுட் ஆயிடுறாங்க. அதனால மேட்ச் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்புறமா கடைசியா போட்ட பால் நோ பால்னு சொல்லி ஒரு பால தராங்க. அப்ப ஸ்ட்ரைட்ல நம்ம ஹீரோ தான் இருக்காரு. கடைசி ஒரு பால்ல 5 ரன் எடுக்கணும். நம்ம ஹீரோ அடிச்ச பாலும் கரெக்டா 6 போயிடுது. ஆனா அந்த டீமோட கேப்டன் அதை கேட்ச் பண்ணிடுறாரு. அப்புறம் தான் தெரியுது அவர் கேட்ச் பிடிச்சது பவுண்டரி லைனை விட்டு தாண்டி கேட்ச் பிடிச்சிருப்பாரு. இதனால ஃபாரினர்ஸ் டீம்னா தோத்து நம்ம டீமும் ஜெயிச்சிருது. இவங்க ஆசைப்பட்ட மாதிரி யாருமே வரி கட்டவும் தேவையில்லை. இந்த ஃபாரினர்ஸும் இவங்க ஊரை விட்டு அவங்க ஊருக்கு போயிடுறாங்க.